டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த இன்பகரமான மனித நேயத்தை நேசிக்கின்ற உளவியல் நிகழ்விலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உலகத்திலே நிலையானது எது என்று சொன்னால் அது மனித நேயம். அப்போ மனித நேயம் இல்லாத எந்த மனித செயற்பாடுகளும் வெற்றி அளிக்காது. ஆனால் இன்று உலகளாவிய ரீதியிலும் எங்களுடைய நாட்டிலும் எங்களுடைய பிரதேசங்களிலும் பல இந்த மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு சவால்கள் பிரச்சனைகள் காணப்படுகின்றன. மனித நேயம் விலை பேசப்படுகிறதா என்ற சிந்தனையும் எழுகிறது. ஆக இந்த நிறுவனங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள், பாடசாலைகள், இந்த சமூக நிறுவனங்கள், குடும்பம் என்பவற்றிலே இந்த மனித நேயத்தை வளர்க்கின்ற பல செயற்திட்டங்களை நாங்கள் செய்து வருகிறோம். அந்த வகையிலே தான் இந்த விழிப்புணர்வு கூட்டம் செயற்திட்டமும் கூட. ஆக ஒருவர், ஒரு குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, நிறுவன தலைவர் மனிதநேயம் உள்ளவராக செயற்பட்டால் ஒரு நீண்ட கால நோக்கத்தில் அந்த நிறுவனம் வெற்றியை அடையும். ஆக பண்பாக கதைத்தல், தன்னோடு வேலை செய்பவர்களை, தன்னுடைய நிறுவனத்துக்கு சேவை வேண்டி வருபவர்களை மதிப்புடன் நடாத்துதல். அவங்க ஒரு வயது போன ஐயா வந்தால் வாங்கோ ஐயா, இருங்கோ ஐயா, அவரை கௌரவமான அவருடைய தேவை என்னென்னு சொல்லி அந்த தேவையை செய்து கொடுக்கறதை செய்ய முடியாட்டிலும் அவரை கௌரவமாக அந்த விஷயத்தை சொல்லி இதை நாங்கள் இன்னொரு முறை செய்வோம், இதை கொண்டு வாங்கன்னு சொல்லி விட வேண்டும். அடுத்ததாக ஒரு மனிதாபமான ரீதியாக அற்ற செயற்பாடுகள் செய்யக்கூடாது. ஒரு நோயாளி வாரார், ஒரு தாய் வாரா, ஒரு வயோதிபர் வாரார், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தல் அது முறைதானே. அப்போ அதை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது. அடுத்ததாக பல சிக்கல்கள் பிரச்சனையோடு தான் மக்கள் அரச நிறுவனங்கள், அரசார்பற்ற நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களுக்கு வருகின்றார்கள். ஆக அந்த பிரச்சனையிலிருந்து வர்றவருக்கு ஒரு ஆறுதல், அவரை ஒரு சாந்தப்படுத்தி மனிதாபிமான ரீதியாக அவரை அணுகி அவருடன் கலந்துரையாடி, பாருங்க, ஒருவர் ஒரு பிரச்சனையோடு வருகின்ற பொழுது அவரோட கலந்துரையாடுகின்ற பொழுது அவருடைய பிரச்சனை அரைவாசியாக குறைகிறது. ஆக இதை செய்ய வேண்டும் மிக முக்கியமாக. இப்போ மனிதாபிமானத்தில் அந்த உரியவரோட கலந்துரையாடுதல். அப்போ இப்போ பார்த்தீர்களானால் அந்த எங்கள்கிட்ட மாற வர வந்தோடனே அவரை புரிந்து கொள்கிறது, அவர் கதை கேட்க அவருடைய பிரச்சனையை புரிந்து கொள்கிறது, அவருக்கு எவ்வாறு உதவலாம் என்று யோசிக்கிறது, அல்லது அவர்கிட்ட கேட்கலாம், இந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன உதவியை நாடுகிறீர்கள். அவர் சொல்லுவார், எனக்கு இப்படி இதாக இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, பாருங்கள். அவர் பூரித்து போய் விடுவார். அவருடைய மனமும் உங்களுடைய மனமும் ஒத்த உணர்வை பெறும். ஆக அந்த ஒத்த உணர்வு வருகின்ற பொழுது நிபந்தனையற்றி ஏற்றுக்கொள்வீர்கள், அவரும் உங்களை ஏற்றுக்கொள்வார். ஆக அதனுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறது. தீர்வு கிடைக்காவிட்டாலும் இது தொடர்பாக இவரோட கலந்துரையாடி இருக்கின்றேன் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த வாடிக்கையாளர், இப்போ தனியார் துறையினா வாடிக்கையாளர், அப்போ இப்போ தனியார் துறையினர் ஏன் இந்த ஹியூமனிட்டிக் அப்ரோச் மனிதத்துவ அணுகுமுறையை சிறப்பாக செய்கிறார்கள்? அப்போ வாடிக்கையாளர் திருப்தி என்று சொல்வார்கள். அப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ அவர் வாடிக்கையாளர் திருப்தியாக இருந்தால் தான் அடுத்த தரம் வருவார். ஆக இந்த சேவை நிறுவனம் வளர்ச்சி அடையும், அதற்கான வருமானம் கிடைக்கும். ஆக இதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே மிகச்சிறந்த மனிதாபிமானம் உள்ளவர்களாக செயலாற்றுவோம். நன்றி, வணக்கம்.